ஹாய் ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனைகள். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் டியூப்பில் சொல்யூஷன் மாதிரி கொடுத்துட்டு அதை ஆசிடா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆசிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 சோதனை மட்டும் செஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அதில் நீல கலர் எடுத்துக்கோங்க. நீல லிட்மஸ் பேப்பரை எடுத்து அமிலத்தில் தடவுனீங்கன்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா ரெட் கலராக மாறிடும், அதாவது சிவப்பாக மாறிடும். ஸோ ப்ளூ லிட்மஸ் ரெட்டாக மாறுச்சுன்னா கண்டிப்பாக உள்ள இருக்கிறது ஆசிட். ஸோ அப்போ லிட்மஸ் பேப்பரை எடுத்து அந்த ஆசிட் லைட்டாக டிப் பண்ணி எடுத்து பாருங்கள். அந்த நீல நிறம் சிவப்பு நிறமாக மாறினா கண்டிப்பாக அமிலம் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட், அதே டெஸ்ட் டியூப்பில் உள்ள அமிலம் இருக்கா, அதில் நீங்கள் எதை போட்டு பாருங்கள், சோடியம் பைகார்பனேட் போட்ட உடனே CO2 வந்து வெளியில் போகும். இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அந்த CO2 போகிறதுனால என்ன நடக்கும், நுரைத்து பொங்கும். ஸோ பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் அப்படி நுரைத்து பொங்குனாலே உள்ளே இருக்கிறது கண்டிப்பாக அமிலம், ஆசிட் அப்படிங்கிறீங்களா. இது செகண்ட் டெஸ்ட். மூணாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா, அதே ஆசிட் எடுத்துட்டு அது கூட ஆல்கஹாலும் சல்ஃபியூரிக் ஆசிட் அதுவும் அடர் கந்தக அமிலம் போட்டு வினைப்படுத்தும் போது கண்டிப்பாக ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம், எஸ்டர் கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர். எஸ்டர் ஃபார்ம் ஆகும், நம்ம கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. இப்போ எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது என்ன நறுமணத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ நறுமணத்தில் இருக்கும். பழ நறுமணம். அப்போ பழம் மாதிரி பழவாடை அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ள இருக்குது அமிலம். ஃப்ரூட்டி ஸ்மெல். இந்த 3 டெஸ்ட்டுமே ஆசிட்குரிய கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட்டாக மாறுச்சுன்னா ஆசிடு, சோடியம் பைகார்பனேட் போட்டோடனே பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் வந்த ஆசிடு, அதில் ஆல்கஹாலும் வித் சல்ஃபூரிக் ஆசிடும் போட்டு ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்தால் ஆசிடு. அவ்வளோதான். இந்த டெஸ்ட்டு கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலத்தோட அமிலத்தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அமிலத்தன்மை வந்து வலிமை மிகுந்ததாக இருக்கா, வலிமை குறைந்ததாக இருக்கா, ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. சரியா? அப்போ அதுக்கு கார்பாக்சிலிக் அமிலங்களின் அமிலத்தன்மை, acidic strength of acid அப்படின்னு போட்டிருப்பாங்க. சப்போ ஒரு ஆசிட் எடுத்துக்கோங்க, அந்த ஆசிடுக்கு என்ன ஆசிட்னாலும் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக அந்த CH3COOH அப்படி போடுறதுக்குள்ள அது ஆர்ன்னு போட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அமிலம் அப்படின்னா கச்சு ப்ளஸ்ஸை கொடுத்துருவோம். அப்போ கச்சு ப்ளஸ்ஸை கொடுத்தது போக மிச்சம் என்னது, RCOO- ப்ளஸ் கச்சு ப்ளஸ். ஸோ இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். இதில் இந்த O- என்ன பண்ணும் அப்படின்னா ரெசனன்ஸ் நடத்தும். அதை பாருங்கள், RC11OO-. இதில் ரெசனன்ஸ் ஆகுது அப்படின்னா எப்படி மாறுது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய O- உள்ளே வந்த உடனே இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி இப்படி போகும். ரெசனன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உடன் இசைவு. ஸோ RC மேலே O- ஆகும், இந்த இடம் டபுள் பாண்டாகவும் மாறும். ஸோ இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் ஜென்ரலாக என்ன போடுவான்னா, ஆசிடோட ஸ்ட்ரக்சரே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கேயும் டபுள் பாண்ட் கேரக்டர்ஸ், இங்கேயும் டபுள் பாண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். சரியா? இப்போ நீங்கள் அதே அமிலத்தை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். திரும்பவும் அதே அமிலம். அர்கீனியஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமிலத்தை எடுத்துகிட்டு போய் நீரில் கரைச்சிங்கன்னா அது கச்சு ப்ளஸ்ஸை கொடுத்துரும். அப்போது RCOO- ப்ளஸ் கச்சு ப்ளஸ் போய் எதோட சேர்ந்துருச்சு, வாட்டரோட சேர்ந்துருச்சு. அப்போ என்ன ஆகிடும், H3O+. ரைட்டா? இந்த இடத்துல இது அமிலமாகும்,
இது காரம் மாதிரியும் செயல்படும். அதனால தான் இருக்கக்கூடிய புரோட்டானை இவர் வாங்கிக்கிறார். இதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். சமநிலை மாறிலி. சமநிலை மாறிலினா ஒன்றும் இல்லை, விளை பொருளின் செறிவு பை விளைபடு பொருளின் செறிவு. விளை பொருளின் செறிவுனா ஸ்கொயர் பிராக்கெட் பை வினைபடு பொருள், அதுக்கும் ஸ்கொயர் பிராக்கெட். இதை நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அவ்வளோதான். அப்போ ப்ராடக்ட் இங்கே யார்? RCOO மைனஸ், அதோட கான்சன்ட்ரேஷன் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் பை RC டபுள் பாண்ட் OOH கான்சன்ட்ரேஷன். ஸோ இதான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். சரியா? அப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன டெரிவேஷன் போட போகிறோம். ஸோ ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். இதிலிருந்து நல்லா பாருங்கள், KAன்னு போட்டாச்சு. that is equal to RCOO minus concentration H3O plus concentration divided by RC double bond OOH concentration. So maximum இந்த அயான்ஸா இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு 1. அப்போ KA எப்படி மாறிடும்? RCOO மைனஸ் இன்ட்டு H3O ப்ளஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் பிரியுது பார்த்தீங்களா, அதை அப்படி பிரியக்கூடிய விதத்தை தான் பிரிகை மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிகை மாறிலி அது எந்த அளவுக்கு அமிலம் பிரியுதுங்கிறத பொறுத்து இருக்கிறதுனால அதையே என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமில மாறிலி அப்படிம்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை பிரிகை மாறிலின்னு சொல்கிறான். சரியா? பிரிஞ்ச உடனே நமக்கு என்ன கொடுத்துருது? H+ கொடுக்கறதுனால இது அமில மாறிலி. அப்போது இந்த சமன்பாடுலேருந்து KA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு H3O ப்ளஸ். இந்த H3O ப்ளஸ்ஸை எப்படியும் எழுதிக்கலாம், H+. அமிலம் தானே. அப்போ KA இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு H+. அமிலம். KA மதிப்பு கூட 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 அமிலத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அப்போது KA is directly proportional to acidic strength. KA கூட கூட அமிலத்தன்மை கூடும். அவ்வளோதான். இந்த KAவை வச்சே அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா pKa கண்டுபிடிக்கிறாங்க. KA அமிலத்தன்மைக்கு நேர் வீதத்திலையும் pKa அமிலத்தன்மைக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கும், எதிர் விகிதத்திலையும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. pKaனா சிமிலர் டு pH மாதிரி தான். அப்போ pH நல்லா யோசிச்சு பாருங்கள், pH குறையும் போது தான் அது ஸ்ட்ராங் ஆசிட், வலிமை மிகுந்த அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ pH குறைய குறைய அமிலத்தன்மை கூடுதா, அதனால தான் இது எதிர்தகவு. ஆனால் KA கூட கூட அமிலத்தன்மை கூடிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு பெரிய டேப்லெட் காலம் போட்டிருப்பாங்க. அந்த டேப்லெட் காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, KA வேல்யூ கொடுத்துருக்காங்களா, KA எங்கே அதிகமாக இருக்கோ அதான் வலிமை மிகுந்தது. pKa கொடுத்துருக்காங்களா, எங்கே கம்மியாக இருக்கோ அதான் வலிமை மிகுந்த அமிலம். இவ்வளோ பெரும்பாலும் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா NO2 குரூப் இருந்தால் அசிடிக் ஸ்ட்ரென்த்து போடும், அமில வலிமை அதிகமாக இருக்கும். ஏன்னா NO2ங்கிறது எலக்ட்ரானை வாங்கக்கூடிய தொகுதிகள். ரைட்டா? அப்போ எலக்ட்ரானை வாங்குறது வந்தால் அமிலத்தன்மை அதிகமாகவும், எலக்ட்ரானை கொடுக்கறது வந்தால் அமிலத்தன்மை குறைவாகவும் இருக்கும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா
இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை கொண்டு வருவாங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, தூண்டல் விளைவு. இதை நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். இப்போது உங்களுக்கு எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு அசிட்டிக் அமிலம் எடுத்தாச்சு, அது கூட ஒரு கச்சை தூக்கிட்டு ஒரு குளோரின் போட்டு அதில் ஒரு அமிலம் போட்டாச்சு. இந்த ரெண்டையும் வச்சு எதுக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. விச் ஒன் இஸ் மோர் அசிடிக்? ஸோ அதுக்கு தான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் பற்றி சொல்ல போகிறோம். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். அது இழுக்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். இழுத்தா -I எஃபெக்ட் அடிமா, கொடுத்தா +I எஃபெக்ட் அடிக்கும். ரைட்டா? அப்போ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கக்கூடியது, இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கக்கூடியது. எதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், எதெல்லாம் டொனேட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். சரி, கவனிங்க. இப்போ இதான் ஆசிட். ஆசிடுக்கு டெஃபனிஷன் கச்சு ப்ளஸை கொடுத்தா தான் அது ஆசிட். சரியா? இப்போ இந்த CH3 பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய, எலக்ட்ரானை வழங்கும் தொகுதி. அப்போ இவர் நேராக எங்கே கொடுப்பாரு? கார்பனுக்கு கொடுப்பாரு. அப்போ கார்பன் எலக்ட்ரானை எங்கே கொடுக்கும்? ஆக்சிஜனுக்கு கொடுக்கும். ஆக்சிஜன் எங்கே கொடுக்கும்? ஹைட்ரஜனுக்கு கொடுக்கும். அப்போ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். பாண்டு ஸ்ட்ராங் ஆனால் கச்சு ப்ளஸ்ஸு வெளியே வராது. சரியா? அதை இங்கே வாங்கலேன். இந்த இடத்துல கூடிய குளோரின் எலக்ட்ரானை வாங்கக்கூடியது. அப்போ எலக்ட்ரானை இங்கே வாங்குச்சுன்னா இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் கம்மியாயிடும், இவர் இங்கேருந்து வாங்குவார். இதுக்கு கம்மியாயிடும், இவர் இங்கேருந்து வாங்குவார். அப்போ ஆக்சிஜன் கச்சிலேருந்து வாங்கிடும். இங்கே OHோட பாண்டோட ஸ்ட்ரென்த்து வீக்காகிடும், ஈஸியாக கச்சு ப்ளஸை டொனேட் பண்ணும். ஸோ அதனால குளோரின் இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் தான் மோர் அசிடிக். இவ்வளோ தான். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் அசிடிக் கூடும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் அசிடிக் குறையும். தட்ஸ் ஆல். புரிஞ்சதா? இதான் இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சு பார்க்கக்கூடியது. சரியா? இதையே அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோப்பனாயிக் ஆசிட் இந்த மூணையும் வச்சு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, கச்சு C டபுள் பாண்டு OH. அசிட்டிக் ஆசிடுக்கு வாங்க, CH3C டபுள் பாண்டு OH. அதே ப்ரோப்பனாயிக் ஆசிட் CH3CH2C டபுள் பாண்டு OH. இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே CH3CH2 தான் இருக்குது. இதெல்லாம் என்ன குரூப்பாக வந்துடும்? எலக்ட்ரான் டொனேட். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தால் அசிடிட்டி என்ன ஆகிக்கிட்டே வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் குறைஞ்சா அசிடிட்டி கூடிக்கிட்டே வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு மெத்தில் இருக்குது, இதில் 2 கார்பன் இருக்குது. இதை விட இது அதிகமாக எலக்ட்ரானை கொடுக்கும். OH பாண்டு ஸ்ட்ராங்கு, கச்சு ப்ளஸ் வராது. அப்போ இருக்கிறதுலே வீக்கு இதுதான். இதுக்கு அடுத்தது இது, கடைசியில் ஃபார்மிக். ஸ்ட்ராங் ஆசிட் ஃபார்மிக். ஏன்னா கச்சு கொடுக்கவும் செய்யாது, வாங்கவும் செய்யாது. ஸோ அதனால தான் ஃபார்மிக் ஆசிட் மோர் அசிட். இது என்ன எஃபெக்ட் படி அப்படின்னா +I எஃபெக்ட் படிப்பா. ஏன்னா எலக்ட்ரான் டொனேட் பண்ணால், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தால் அது +I எஃபெக்ட்டு. அப்போ டொனேட்டிங் குரூப் குறைய குறைய அசிடிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சு தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹாலஜன் எடுத்துக்கோங்க, குளோரின் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட், குளோரின் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசிட், புரோமின் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசிட், அயோடின் இருக்கக்கூடிய இன்னொரு ஆசிட். இந்த 4ஐயும் கொடுத்துட்டு அரேஞ்ச் த ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டாங்க. அமிலங்களின் வலிமையை ஏறு வரிசையில் எழுதுக, இதுதான் கொஸ்டின். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இதில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கு. அப்போ இது ஹாலஜன். அப்போ ஹாலஜன் மொதல் ஃப்ளூரின் இருக்கும், குளோரின், புரோமின், அயோடின். இது 17வது தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமங்கள். மேலிருந்து கீழே வர 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 எலக்ட்ரான் கவர் தன்மை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்னா எலக்ட்ரானை வாங்கக்கூடிய தன்மை குறையும்.
அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஃப்ளூரினுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளூரின் வேகமாக வாங்குச்சுன்னா கச்சு வேகமாக போயிடும். அப்போ இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு ஃப்ளூரின், அடுத்து குளோரின், அடுத்தது புரோமின், அடுத்தது தான் அயோடின். இப்போ நம்ம இங்கே எழுதிக்கிறது என்ன அப்படின்னா, அதிகமானதுலேருந்து கம்மியானது, டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ இங்கே இருக்கக்கூடியது டிக்ரீசிங் ஆர்டர். ஆன்சரே கண்டுபிடிச்சாலும் டிக்ரீசிங் இன்க்ரீசிங்கை கவனித்து போட பாருங்கள். பட் அதுவே இன்க்ரீசிங் ஆர்டராக இருந்துச்சுன்னா எங்கேருந்து வரணும்? ஃபஸ்ட்டு அயோடின் CH2COOH greater than, bromine CH2COOH greater than, chlorine CH2COOH greater than, fluorine CH2COOH அப்படின்னு எழுதணும். இது இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சோம், தப்பாக எழுதிடாதீங்க. டிக்ரீசிங் கேட்டாங்கன்னா அதிகமானதுலேருந்து கம்மியானது, இன்க்ரீசிங் கேட்டாங்கன்னா கம்மியானதுலேருந்து அதிகமானது. இந்த கிரேட்டர் தென் சிம்பல் கரெக்டாக போடணும், மறந்துடக்கூடாது. அவ்வளோதான். ரைட்டா? இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியையும் பார்க்குறாங்க. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, டிஎன்பி ரூல். டினா டிஸ்டன்ஸ், என்னன்னா நம்பர், பினா பவர். இந்த ரூலை யூஸ் பண்ணியே அசிடிட்டியே சொல்லிடலாம். இப்போ டிஸ்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பியூட்ரிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த CH2க்கு பதிலாக ஒரு குளோரின், அதே மாதிரி அடுத்து CH3CH2 இருக்குல்ல, இந்த கட்சிக்கு பதிலாக ஒரு குளோரின், அடுத்தது CH2COOH, கடைசியில் ஒன்று இந்த CH2க்கு பதிலாக ஒரு குளோரின், CH2CH2COOH எடுத்தாச்சா? இப்போ நல்லா பாருங்கள், நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் குளோரின் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், அது எந்த மாற்றமும் இல்லை. அந்த வித்ட்ராயிங் ஆசிட்டுக்கு பக்கத்தில், அமிலத்துக்கு பக்கத்தில் கூடிய கார்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்த கார்பனுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்த கார்பனுக்கு போயிடும். ஸோ நம்பர் வேணால் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டில் செகண்ட் கார்பனையும், செகண்டில் தேர்டு கார்பன்லையும், தேர்டில் ஃபோர்த்து கார்பன்லையும் இருக்குது. சரியா? அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருக்கக்கூடிய இடம் அமில தொகுதியிலிருந்து தள்ளி 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 போகுது. அப்படி போகும்போது எலக்ட்ரானை வாங்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சி போகும். பக்கத்தில் இருந்தால் வேகமாக வாங்கிடும், அப்போ வேகமாக கச்சு ப்ளஸ்ஸை கொடுத்துரும். அப்போ இருக்கிறதே வலிமை மீந்தது யார்? பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்து. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கூடும்போது இண்டக்டிவ் எஃபெக்ட் குறையுது. இண்டக்டிவ் எஃபெக்ட் குறைஞ்சா அசிடிட்டியும் குறையும். இதுதான் டிஸ்டன்ஸ். நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு அதிகமாக இருக்கக்கூடியது தான் நம்பர், வேறு ஒன்றும் இல்லை. COOH, அடுத்து Cl2C H COOH, அடுத்து Cl CH2COOH. இதில் ஒரு குளோரின் இருக்குது, இதில் 2 குளோரின் இருக்குது, இதில் 3 குளோரின் இருக்குது. அப்போது நம்பர் எங்கே அதிகமாக இருக்கோ அது மோரசிட்டி. இதுலேயும் பாருங்கள், டிஸ்டன்ஸு சேமாக தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆசிடுக்கு பக்கத்து கார்பன், ஆசிடுக்கு பக்கத்து கார்பன், ஆசிடுக்கு பக்கத்து கார்பன், டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. பட் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடியது மட்டும்தான் மோர் அசிடிக்காக இருக்கும். இதான் நம்பர். நெக்ஸ்ட்டு பவர். பவர் தான் இந்த ஃப்ளூரின் புரோமின் போட்டது. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளூரின் தான் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், அது வரக்கூடியதான் மோர் அசிடிக். அடுத்தது குளோரின், அடுத்தது புரோமின், லாஸ்ட்டாக அயோடின். இவ்வளோ. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அமிலத்தன்மையில் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? இண்டக்டிவ் எஃபெக்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இண்டக்டிவ் எஃபெக்டில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தொகுதிகள் எதெல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னா மெயினாக NO2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, CN. சரியா? மெயினாக NO2. இது வந்து அமிலத்தன்மை கூடும், அசிடிட்டி இன்க்ரீசஸ். எலக்ட்ரானை வாங்குறதுனால இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் -I எஃபெக்ட். அப்போ -I எஃபெக்ட் வந்தால் அசிடிட்டி கூடும். இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மெத்தில் எத்தில் போடலாமே, அசிடிட்டி குறையும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் +I எஃபெக்ட்.
இந்த இதையும் வச்சுக்கிறணும், இந்த டிஎன்பி ரூலையும் வச்சுக்கணும். இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் எந்த தப்பும் வராது. இதில் எதுவும் டவுட்னா கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.